விசிக வருகிறதோ இல்லையோ, விசிக தொண்டர்கள் தாவேக்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குண்டு வைக்கும் செங்கோட்டையன். திமுகவுக்கு கூடுவது காசு கொடுத்து கூட்டப்படும் கூட்டம். தாவேக்காவுக்கு தானாக கூட்டம் சேர்கிறது. திமுக கூட்டணி கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. விசிக தாவேக்கா கூட்டணி வருகிறதோ இல்லையோ, அக்கட்சியின் தொண்டர்கள் அத்தனை பேரும் தாவேக்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என தாவேக்கா நிர்வாக குழு தலைவர் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் தாவேக்கா அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய செங்கோட்டையன், திமுகவுக்கு கூடுவது காசு கொடுத்து கூட்டப்படும் கூட்டம். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தானாக கூட்டம் சேர்கிறது. திமுக கூட்டணி கட்சிக்குள்ளேயே சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. விசிக தாவேக்கா கூட்டணிக்கு வருகிறதோ இல்லையோ, அக்கட்சியின் தொண்டர்கள் அத்தனை பேரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அரசின் கடமை. பெண்களுக்காகவே பல்லடத்தில் மாநாடு நடத்தினார்கள். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1000 ரூபாய் பணம், பேருந்து வசதி, உணவு, சேலை அனைத்தும் வழங்கித்தான் அந்த கூட்டத்தை கூட்ட முடிந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஈரோடு விஜயமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2 லட்சம் பேர் வந்தார்கள். 1 ரூபாய் கூட கொடுக்காமல் கூட்டத்தை கூட்டியிருந்தோம். பணம் இல்லாமல் வருகின்ற கூட்டம் இங்கே, பணம் கொடுத்தால் வருகின்ற கூட்டம் திமுகவில். அதுவும் அவர்களுக்கு 2 மணி நேரம் டைம். அதற்கு மேல் சென்றால் அவர்கள் எழுந்து சென்று விடுவார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆர்ப்பரித்து வரக்கூடிய கூட்டம் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து வருகிறார்கள். விஜய் முதலமைச்சராக வர வேண்டும் என உயிரை பணயம் வைத்துக் கொண்டு இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். திமுக முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருகிறார்கள் என்பதை இப்போது கூற இயலாது. வெளிப்படையாக கூறினால் அதிமுக பிடித்து வைத்துக் கொள்வார்கள். பொங்கலுக்குள் அவர்களை தாவேக்காவில் இணைப்பதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் தெளிவாக இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அழைத்தாலும் ஓபிஎஸ் அதிமுகவிற்கு செல்ல மாட்டார். ஆனால் அழைக்க வாய்ப்பில்லை. இதனை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் சரி. டிடிவி, ஓபிஎஸ் தாவேக்கா கூட்டணியில் இணைவது விரைவில் நடைபெறும். திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் கூட்டணிக்கு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அக்கட்சியின் தொண்டர்கள் அத்தனை பேரும் இங்கு, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்தார் செங்கோட்டையன் அவர்கள்.